உமைசே, எங்கப்பா இருக்க? சொல்லுங்கம்மா. நீ இந்த மாதிரி இழுத்து இழுத்து பேசாதன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இல்லம்மா, எனக்கு அப்படியே பழகிருச்சுமா. பாவம், என் பிள்ளைக்கு முதல்ல தொண்டை ஆப்ரேஷன் பண்ணி குரலை மாத்தணும், இல்லை கேவலப்படுத்துறாங்க வெளியில. அப்படி பேசாதப்பா, எல்லாம் உன்னை வெளியில ஒரு மாதிரி பேசுறாங்க. அம்மாக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நான் என்னம்மா பண்ணுவேன், என் குரல் அப்படி இருக்குமா? சரிப்பா, மறுபடியும் நீ அப்படியே பேசாதப்பா. ஒழுங்கா பேச கத்துக்கோப்பா இனிமே, சரியா? சரி, இன்னைக்கு போய் தண்ணி அடிக்கணும் நம்ம. இன்னைக்கு நம்ம சீக்கிரமா தண்ணி அடிச்சிட்டு போணும். எல்லா தண்ணியும் நமக்கு தான், அந்த மீனா வரவே கூடாது. இவ எதுக்கு இப்ப வந்தா இங்க? நீ எதுக்கு இங்க வந்த? தண்ணி அடிக்க தான் வருவாங்க, வேற எதுக்கு வருவாங்க? ஓடி பூச்சா விளையாட போறாங்க இங்க வந்து. கேக்குறா பாரு கேள்வி, அருவி கட்ட மாதிரி. இன்னைக்கு எல்லா தண்ணியும் நம்ம தான் பிடிக்கணும். அவளுக்கு ஒரு சொட்டு கூட தரக்கூடாது. 1 hour later. ஏய், எவ்வளவு நேரம் அடிப்பேன்? 1 மணி நேரம் ஆயிடுச்சு. போயெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த சாவடிச்சிருவேன். 10 குடம் எடுத்துட்டு போயிட்டோம் உன் வீட்டுக்கு. மரியாதையா வழி விடு சொல்லிட்டேன். எம்மா, வீட்டில் எனக்கு தண்ணி இல்லை, கொஞ்சம் தண்ணி மட்டும் அடிச்சுக்கிறேன், இடம் விடுங்கம்மா. ஏய், மரியாதையா நவுண்டுரு, நான் அடிக்கணும் இப்ப தண்ணி. ஏய் உமேஷ், வாடா இங்க. சொல்லுங்கம்மா. அம்மா தண்ணி அடிக்கணும், நீ குடத்தை எடுத்து வை. நீ தண்ணி அடிச்சு கிழிச்சது போதும், நவுரு. உன்கிட்ட சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. தள்ளு, நான் தண்ணி அடிக்கணும். எவ்வளவு திமிரு உனக்கு! இவ்வளோங்க சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாளுங்க. நான் போய் இப்போ தண்ணி எடுக்க போறேன். ஏய், யாரடி சொல்ற? மரியாதை இல்லாம பேசுற? ஏய், என்னடி இந்த? ஏய், என் கழுத்தையே பிடிச்சிட்டியா? அதுங்க பாட்டு சண்டை போட்டு கிடக்கட்டும், நம்ம தண்ணி அடிச்சுட்டு போயிடலாம். ஏ, என்னடி என்ன? சனியனுங்க அப்படியே சாவட்டும். ஏ கிறுக்கு போறம்போக்கு, என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? தண்ணி வந்து எடு. சரிங்கம்மா. ஐயோ பாவம், முதல்ல என் பிள்ளையோட குரலை மாத்தணும். சரிப்பா, முதல்ல தண்ணியை தூக்கி அப்படிக்கா வை. சரி, வேற குடத்தை எடுத்து வை. ஐயோ, ஒரு குடம் தானே கொண்டு வந்தேன். சரி பரவாயில்ல, அந்த இளவஞ்சியோட குடத்தை எடுத்து வை. அந்த குடத்துல தண்ணி அடிச்சு நம்ம வீட்டுல போய் ஊத்திக்கலாம். அப்புறமா அவ குடத்தை உடைச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி அவ அடிக்கிறான்னு பாக்குறேன் தண்ணி. யார சொல்ற? ஏய், அப்பா, 2வது குடத்தையும் அடிச்சாச்சு. இந்த குடத்தையும் எடுத்து வை. அப்புறம் அந்த ஆரஞ்சு குடத்தை எடு. நீ போய் அந்த 2 குடத்தையும் போய் ஊத்திட்டு வா வீட்டுல. சரிம்மா. ஐயோ பாவம், என் பிள்ளைக்கு முதல்ல குரலை மாத்தணும். சரி, போய் நீ வீட்டுல இந்த 2 குடத்தையும் வச்சிரு போ. அப்பா, எப்படியும் 3வது குடத்தையும் வெற்றிகரமா அடிச்சாச்சு. முதல்ல மேல பாரு. ஏ, இங்க சண்டை போடுறே. நீங்களும் குரலை மாத்துங்க, குரங்கு மாதிரி இருக்கு குரல். நீ முதல்ல மேல பாரு இளவஞ்சி. ஐயோ ஐயோ, என்னால முடியல. ரெண்டா உடைச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. வீட்டில் போய் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இவளை சுட்டு சாவடிக்கணும். மேல பாருமா, முதல்ல குடம் யாருதுன்னு பாரு. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அது ஓ குடம் தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிப்ப. இந்த வாங்கிக்க கும்மாங்குத்து. ஏ இளவஞ்சி, இதான் உன்னோட லாஸ்ட் நாள். இன்னையோட செத்து போயிரு. முதல்ல இவ்வளவு சுட்டு சாவடிங்க. சாவடி.
எப்படியோ அவளை சாவடிச்சிட்டேன், இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கு. அவ்வளவுதான், செத்துட்டா இவ தொல்லை இனிமே இருக்காது நமக்கு. சாவுடி. அம்மா என்ன தூக்கத்துல உளறிட்டு இருக்காங்க? அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அந்த இளவஞ்சி செத்துட்டா, எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னம்மா கனவு ஏதாச்சும் கண்டீங்களா என்ன? அடைச்ச கனவா இது? ஐயோ, நான் கூட நிஜம்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேனே, லாஸ்ட்ல கடவா போச்சு. அம்மா அழாதீங்கம்மா. பாவம், என் பிள்ளைக்கு முதல்ல குரலை மாத்தணும். இத கூட கனவுல சொன்னனே, அப்ப கூட இது உண்மையா அவளையே? அம்மாக்கு என்னாச்சு? நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இல்லனா எனக்கு ரொம்ப அழுவா வரும். உண்மையிலே வடிவக்கரசி பாட்டி கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து அந்த இளவஞ்சியை சுட சொல்லணும். மறக்காம நீங்க லைக் பட்டனை தட்டிருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அம்மா நீங்க ஏமா அப்படி பேசுறீங்க என்ன சொல்லிட்டு?